நான் சொல்றேன், நீங்க எதுவும் செய்ய கூடாது, புரியுதா? உனக்குன்னு புள்ள இருந்தா அந்த வேதனை நான் தெரிஞ்சிருக்கோம். உனக்கு தான் குழந்தை குட்டியா கிடையாத. தாய் மாடி எங்கே? இந்த தாமரை சாயணும் அங்கே. என் கழுத்துலயாடி கைய வச்ச, இருக்குடி உனக்கு இருக்கு. உன் கைய வெட்டல நான் வைஜெயந்தி இல்லடி, வைஜெயந்தி இல்ல. எனக்கு எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஆனா அவளை உயிரோடவே விடக்கூடாது. அந்த கிழவி ஏன் மேல கை வச்சிட்டால. ஏண்டே, நீயும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம மறைச்சிட்டேல? அம்மா, அவளை ஏமா திட்டுறீங்க? அவ ஏதோ உங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் மறைச்சிட்டாமா. இப்ப மட்டும் என்னம்மா, இப்ப மட்டும் என்ன? இதெல்லாம் கேட்டு என் மனசு ஜீர்ணிக்குன்றியா? அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல குழந்தைய அழிக்கணும்னு சொல்லும் போது நான் பட்ட வேதனை எனக்கு தாமா தெரியும். அதெல்லாம் எல்லார்கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. இதெல்லாத்தையும் பண்ணிட்டு இந்த வீட்டுல உட்கார்ந்து இருக்கான்னா அவளுக்கு எவ்வளவு நெஞ்செழுத்து இருக்கணும். அவளை வெட்டி போடணும். ஏமா ஏமா திரும்ப திரும்ப ஆத்திரப்பட்டு இருக்கீங்க? வேற என்ன செய்ய சொல்ற? என்ன செய்ய சொல்ற? எல்லாத்தையும் பார்த்துட்டு கைய கட்டி நிக்க சொல்றியா? எவ்வளவு திமிரு பிடிச்சவமா அவ. நான் தைரியம் இருந்திருந்தா என் பொண்ணை கை நீட்டி அடிச்சிருப்பா. அப்படி என்னமா என் பொண்ணு மேல அவளுக்கு ஆத்திரம்? நம்ம என்ன சொர்ண கிட்டவங்களா? அவ என்ன செஞ்சாலும் கேட்டு கிடக்கிறதுக்கு. அவ என்ன பண்ணாலும் நம்ம வாயை மூடி நிற்கிறதுனாலதான் நம்மளை ஏறி மிச்சின்னு கிடக்குறா. அது இப்ப பண்ண வேலைக்கு அவளை இப்படியே விட்டு வைக்கிறது தப்புமா. அம்மா சரி, இப்ப அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க? அவளை அடிச்சு கொல்லணுமா இப்போ? ஆமா, அடிச்சு கொல்லணும். அப்படி செஞ்சாதான் என் ஆத்திரம் அடங்கும். எவ்வளவு கொழுப்பு இருந்தா இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டு போய் என் மேலே செருப்படுத்தி வீசுவா. சண்டாளி, அவளை விடக்கூடாது மீனாட்சி. இது பாருங்க, சொல்றது கேளுங்க. நடந்தது நடந்து போச்சு. என்னம்மா என் மேல செருப்படுத்தி அடிச்சாங்கற இவ்வளவு சாதாரணமா பேசிட்டு கிடக்குற? அம்மா, பின்ன என்ன செய்ய சொல்றீங்க இப்போ? இப்ப ஆத்திரப்பட்டு நம்ம ஏதாவது செஞ்சோம்னா அதனால என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? போன குழந்தை திரும்ப வந்துருமாமா? கொஞ்சம் கூட நியாயம் இல்ல மீனாட்சி. என்னம்மா நீ அவளுக்கு வக்காலத்து வாங்கி பேசிட்டு கிடக்குற? அப்போ அவ செஞ்சதெல்லாம் சரின்னு சொல்றியா? ஐயோ, அப்படி இல்லம்மா. நம்ம பதிலுக்கு ஏதாவது பண்ண போறதுனால எழுந்தது நமக்கு திரும்ப வர போறது இல்லைன்னு தான் சொல்ல வரேன். இப்ப நீங்க போய் ஏதாவது செஞ்சீங்கன்னா அதனால மேல மேல நமக்கு பிரச்சனை தாமா வரும். இல்லம்மா, இல்ல, நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. இத பாரு, இந்த விஷயத்தை நான் அப்படியே சாதாரணமா விட மாட்டேன். அவளை உண்டு இல்லைன்னு நான் பண்ணத்தான் போறேன். அவ பண்ண தப்புக்கு அவ தண்டனையை அனுபவிக்கத்தான் வேணும். ஒரு உயிரை கொன்னுட்டு எவ்வளவு சர்வ சாதாரணமா திமிரா இருக்காமா? அப்படித்தான் பண்ணுவேன்னு சொல்றாளம்மா அந்த மூதேவி. தயவு செஞ்சு கோவப்படாதீங்க, புரிஞ்சுக்கோங்க. மேல மேல இந்த பிரச்சனையை அதிகப்படுத்துறதுனால யாருக்குமே எதுவுமே கிடைக்க போறது இல்லம்மா. ஏய் கவிதா, நீயாவது சொல்ல அம்மா கிட்ட. ஆமாம்மா, அக்கா சொல்றதும் கரெக்ட் தான், விடுங்கம்மா. உன்னை போட்டு வச்சுக்க, வாய மூடி. அவ ஆடிக்கிட்டே இருப்பா, நம்ம தளத்தை பார்த்துட்டு அமைதியா இருக்கணுமா? இன்னாடி குழந்தடி, பிஞ்ச சிசுடி. அது அந்த குழந்தைய கொண்டவளை விட்டுடலாம் விட்டுடலாம் எல்லாம் என்ன தடுத்து கிடக்குறீங்க? அடங்காதடி, ஏன் வெறிய அடங்கவே அடங்காது. நான் அவளை விட மாட்டேன். அம்மா, ஐயோ அம்மா, எதுக்குமா இப்படி கோவப்பட்டு இருக்கீங்க? இப்ப நீங்க போய் கேக்குறதுனால என்ன ஆக போகுதுன்னு நினைக்கிறீங்க? இதனால எனக்கும் என் புருஷனுக்கு தான் ஏகப்பட்ட பிரச்சனை வரும். நாங்க தான் இங்க சங்கடப்பட்டு நிக்கணும். பரவாயில்லையா? என்னம்மா இது? எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. அவ பண்ண தப்ப தட்டி கேட்டா உங்களுக்குள்ள என்னமா பிரச்சனை வரும்? அவ பண்றதுல அப்ப நியாயமா? அம்மா, நீங்க ஒண்ணு எதுவும் தெரியாத ஆள் கிடையாது. இங்க என்ன நடக்கும், அதனால என்ன பிரச்சனை வரும்னு எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரியும். இப்படி எல்லாம் தெரிஞ்சும் நீங்க இந்த மாதிரி பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியலம்மா.
இப்ப நீங்க போய் அவளை தண்டிக்கிறதுனால அவ மாறிட போறாளா? இல்ல போன உயிர் தான் திரும்ப வந்துருமாமா? இல்ல வேற ஏதாவது நல்லது நடக்குமா? சொல்லுங்க. எதுவுமே கிடையாது. மேற்கொண்டு மேற்கொண்டு பிரச்சனை தான் வரும். இந்த விஷயத்துல நீ இப்படி எல்லாம் பேசுறது ரொம்ப தப்புமா. கொஞ்சம் கூட சரியில்லை. நல்லதோ கெட்டதோ நான் அவளை ஒரு வழி பண்ணத்தான் போறேன். முடியாதுமா. அப்படி எல்லாம் நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. நான் சொல்றேன், நீங்க எதுவும் செய்ய கூடாது. புரியுதா? உனக்குன்னு புள்ள இருந்தா அந்த வேதனை நான் தெரிஞ்சிருக்கோம். உனக்கு தான் குழந்தை குட்டியா கிடையாத. தாய்மடி தாய்மடி எங்கே இந்த தாமரை சாயணும் அங்கே செடி மீது புயல் காற்று தொடும்போது இசை பாட்டு வரும் என்று அதை பார்த்து சிலர் எதிர்நோக்கினார். இந்த வாழ்க்கை தெருக்கூத்து இதில் வேஷங்கள். அக்கா, அம்மா அம்மா ஏதோ கோவத்துல வார்த்தை விட்டுட்டாங்க. நீங்க கவலைப்படாதீங்க அக்கா. அதெல்லாம் எல்லாரும் சொல்றாங்க, அதனால அவங்களும் சொல்றாங்க. உண்மையை தானே சொல்றாங்க. அக்கா, எனக்கு இதுல புதுசா எந்த வருத்தமும் கிடையாது. இதெல்லாமே கேட்டு கேட்டு பழகி போச்சு. ஐயோ அம்மா என்னம்மா இது? அக்கா பார்த்து இப்படி சொல்லிட்டீங்க? இல்லம்மா, சும்மா ஒரு வார்த்தை பேச்சுக்கு சொன்னதுக்கு உங்களுக்கு எல்லாம் இவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஆனா அந்த பாவி உங்க கர்ப்பத்தை கலைச்சிருக்காளே, அவளை சும்மா விடலாமா சொல்லு. இங்க பாருங்க, நான் இப்பவும் சொல்றேன், அவளை தண்டிக்கிறதுனால யாருக்கும் எந்த லாபமும் இருக்க போறது கிடையாது. இதையும் மீறி நீங்க அவளை தண்டிக்கணும்னு நினைச்சீங்க, அதை ஏத்துக்க எங்களால முடியாதுமா. நீங்க இந்த வீட்டை விட்டு வெளியில போலாம். ஏங்க டீ போட்டு வரட்டுமா? ஒன்றும் வேண்டாம், ஒரு 10 நிமிஷம் போகட்டும். சரி. பவுனு எங்க? அதை ஏன் கேக்குறீங்க? அவ ஏதோ அவசரமா சின்ன பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி திண்டுக்கல் பக்கத்துல ஏதோ ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிட்டாளாங்க. என்னது, ஊருக்கு போயிட்டாளா? எதுக்கு போனா தெரியலங்க. இவ ஏதோ கேட்டிருக்கா, அவளும் சொல்லிருக்கா. ஆனா இவளுக்கு எதுவுமே புரியலையாங்க. அவ கூட நம்ம வீட்டுக்கு ஏற்கனவே அடிக்கடி வருவாள்ல ஒரு பொண்ணு, அதான் ஃபேன்சியோ டான்சியோ. ஜென்சி ஏதோ ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சில வேலை பார்க்கறாளே, அந்த பொண்ணா? அதே பொண்ணுதாங்க. அவள கூட போயிருக்காளாம். என்னது, 2 பேர் மட்டும் தனியா போயிருக்காங்களா? எதுக்கு, என்ன ஏதுன்னு அவ பாட்டு ஒண்ணுமே சொல்லாம கிளம்பி போயிட்டானா எப்படிமா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருந்தா நானும் கூட போயிருப்பேன்ல. அவளும் சொல்லிருக்கா நானும் உன் கூட வரேன்னு. அதுக்கு அவெல்லாம் ஒண்ணு வேண்டாம், அந்த பொண்ணு கூட வரால, நாங்களே பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு போயிட்டாளாங்க. என்ன இது, ஒன்றும் புரியலையே. இப்போ எதுக்கு திடீர்னு அவ கிளம்பி ஊருக்கு போகணும்? எந்த ஊர் சொன்ன? அதான் சொன்னேனுங்க, திண்டுக்கல் பக்கத்துல ஏதோ ஒரு ஊருன்னு. நான் எந்த ஊர்னு கேட்டா திருப்பி திருப்பி திண்டுக்கல் பக்கம் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். எந்த ஊர் சொன்ன சொல்லு. அதெல்லாம் எதுவுமே சொல்லலையாங்க. அவளுக்கு அந்த ஊருக்கு எந்த சம்மதமும் இல்லையே. இப்போ எதுக்கு அங்கே போயிருக்கா? ஏற்கனவே அவள் இல்லாதப்போ அவளை தேடி வீட்டுக்கு யார் யாரோ வந்து சில பிரச்சனைகள்லாம் ஆச்சு. இப்போ அவள் ஊருக்கு கிளம்பி போயிருக்கான்னா ஒன்றும் புரியலையே. ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்குறேன். என்னங்க ஆச்சு? லைன் கிடைக்க மாட்டேங்குது. வர வர அவளுக்கு தைரியம் ஜாஸ்தியாக போயிடுச்சு லக்ஷ்மி. ரொம்ப துணிச்சலா எனக்கு எல்லாம் தெரியுங்கிற மாதிரி நடந்துட்டு இருக்கா. கொஞ்சம் கூட சரியில்லை. அப்படிலாம் இருக்கு. நான் கூட சொன்னேன் நானும் துணைக்கு வரேன்னுட்டு.
அதெல்லாம் வேண்டாம், நானே பாத்துக்கிறேன்னு படபடன்னு கிளம்பி போயிருச்சு. லட்சுமி, நம்மள கூட்டு போகலன்னா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் சின்ன பொண்ணே கூட்டு போயிருக்கலாம்ல. என்னங்க பேசுறீங்க நீங்க? அவ என்ன வேலையா போயிருக்காளோ, இவளை கூட கூட்டிட்டு போனா லொட லொடன்னு பேசுவா. அதெல்லாம் சரியா வருமா அவளுக்கு? அதெல்லாம் வராதுங்க. இதெல்லாம் பார்த்தா எப்படி 2 வயசு பொண்ணுங்க தனியா போயிருக்காங்க, அவங்களுக்கு பாதுகாப்பு வேண்டாமா? சரி, மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்கறேன், என்ன பண்றது. என்ன நாட் ரீச்சபிள் வந்துகிட்டே இருக்கு? இவ எங்க போயிருக்கா, என்ன பண்றா, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. உனக்குன்னு புள்ள இருந்தா அந்த வேதனைனால தெரிஞ்சிருக்கோம், உனக்கு தான் குழந்தை குட்டியா கிடையாத. அம்மா, 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 எங்க போயிருப்பாங்க? அம்மா, 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 அம்மா. என்ன கவிதா, என்ன ஆச்சு? கவிதா, போனை வச்சுட்டு எங்க போனாங்க?
அக்கா அக்கா அம்மாவை காணும்க்கா. அம்மாவை காணுமா? எங்க போனாங்க? தெரியலக்கா, எல்லா இடமும் தேடி பார்த்துட்டேன், காணும். அம்மா அம்மா எங்க போனாங்கன்னு தெரியலையே. அம்மா எங்க போயிருப்பா? என்னாச்சு கவிதா? அம்மாவை ரொம்ப நேரமா காணும். எங்க போனாங்க? கவிதா, பின்கட்ல பாத்தியா? எல்லா இடத்துலயும் பார்த்துட்டேன்க்கா, எங்கேயுமே இல்ல. அக்கா என்னாச்சுக்கா? அம்மாவை பாத்தியா ஆனந்தி? இல்லையே, நாம பேசுனதுக்கு அப்புறம் நான் உங்களை எங்கேயும் பார்க்கலையே. எங்க போனாங்கன்னு தெரியலையே. அண்ணி, கொஞ்ச நேரம் முன்னாடி தான் பின்கேட்டு வழியா வேகமா வெளியே போனாங்க. வெளியில போனாங்களா? கவிதா, சாந்தி வீட்டுக்கு போயிருக்காங்களா? ஃபோன் பண்ணி பாரு. அண்ணி, நான் கவிதா பேசுறேன். அண்ணி, அம்மா அங்க வந்தாங்களா? ஓ அப்படியா? இல்ல இல்ல அண்ணி, சும்மா தான் கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அண்ணி. சரிங்க அண்ணி, போனை வச்சுட்டு போயிட்டாங்க. வந்தாங்கன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க. சரிங்க அண்ணி, வச்சிடுறேன். அங்க வரலையாக்கா? அப்பாவை பாக்குறதுக்கு ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்களான்னு பாரு. ஹலோ நிர்மலா சிஸ்டர், நான் தான் கவிதா பேசுறேன். சொல்லுங்க சிஸ்டர். அப்படியா? சரி சிஸ்டர், நான் ஈவினிங் வரேன் சிஸ்டர். அப்பா தூங்கிட்டு இருக்காங்களா? ஓகே சிஸ்டர், ஓகே தேங்க்ஸ். அப்புறம் ஒரு விஷயம், எங்க அம்மா வந்தா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்ல முடியுமா சிஸ்டர்? ஓகே சிஸ்டர், தேங்க்ஸ். என்னாச்சு? ஃபோன் பண்ணதுமே அவங்களே கேட்குறாங்க, காலையில இருந்து யாருமே வரலையே, மெடிசன் வாங்கணும்னு சொல்றாங்க. அப்போ அம்மா அங்க போகலன்னு தானக்கா அர்த்தம்? அப்ப எங்க போனாங்கன்னு தெரியலையே. சரி, நீ இங்க இரு, நான் போய் எங்க இருக்காங்கன்னு பார்த்து கூட்டிட்டு வரேன். அண்ணி, நானும் வரேன் அண்ணி. சரி வா. வந்துரும் கவிதா. கவிதா, நானும் போய் 4 இடத்துல தேடிட்டு வரேன், வீட்டை பார்த்துக்கோ. சரிக்கா. வரேன். வைஜெயந்தி, அந்த பொம்பளைய காணுமா? ஆளாளுக்கு எங்கேயோ தேடி போயிருக்காங்க. சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அவ இப்படி தொலைஞ்சா பத்தாது. அவ ஒரேடியா அவ போய் தொலைஞ்சிடணும். அப்பதான் எனக்கும் நிம்மதி, இந்த வீட்டுல இருக்க எல்லாருக்கும் நிம்மதி. அவ இனிமே இங்க திரும்பி வரக்கூடாது, வரவும் மாட்டா. போனவ அப்படியே போயிடுவா, பாரு, அப்படியே போயிடுவா. என் கழுத்துலயாடி கைய வச்ச,
இருக்குடி உனக்கு இருக்கு. உன் கைய வெட்டல நான் வைஜெயந்தி இல்லடி, வைஜெயந்தி இல்ல. எனக்கு எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஆனா அவளை உயிரோடவே விடக்கூடாது. அந்த கிழவி ஏன் மேல கை வச்சுட்டால. நான் யாரு? வீரமணி பொண்ணு. அத அவளுக்கு காட்டுற பாரு, காட்டுற.